எல்லாரும் எப்படி இருக்கீங்க? இன்றைக்கி சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம் வாங்க. மரத்தில் நிறைய நெல்லிக்காய் இருக்குங்க. இப்போ சீசன் டைம்காட்டி நிறைய காய்ச்சிருக்கு. எல்லாமே பெருசு பெருசாக இருந்துச்சு. சரி ஏன் வேஸ்ட்டு பண்ணணும், ஊறுகாய் போட்டு வச்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை தாங்க எல்லாம் உதிரி விட்டுட்டு செடியில் இருக்கலாம் தட்டி விட்டு அதில் இருக்க பெரிய பெரிய நெல்லிக்காவாக பார்த்து எடுத்து நல்லா கழுவிக்கிட்டோங்க. நாங்கள் வந்து கீழே எதுவுமே விரிக்காமல் தான் தட்டி விட்டோம். எல்லாமே மண் ஆச்சுங்க. அதனால் ஒரு 5லேருந்து 6 தடவை நல்லா வந்து நெல்லிக்காவை கழுவி எடுத்துக்கிட்டு ஒரு காட்டன் துணி விரித்து அதில் வந்து காய போட்டேங்க. நெல்லிக்காயில் வந்து தண்ணியே இருக்கக்கூடாதுங்க, ஈரமே இல்லாமல் இருக்கணும். அப்போ தான் வந்து ஊறுகாய் சீக்கிரம் கெட்டு போகாது. ஒரு 1 மணி நேரம் காய வச்சு எல்லாம் எடுத்துக்கிட்டேங்க. இப்போ ஊறுகாய் செய்கிறதுக்கு என்னென்ன வேணும்னு பார்த்தீங்கன்னா, கடுகு, வெந்தயம், கட்டி பெருங்காயம், வரமிளகா, கருவேப்பிலைங்க. கருவேப்பிலையிலுமே ஈரம் இல்லாமல் எடுத்துக்கோங்க. அப்புறம் வந்து வெந்தயத்தையும் கட்டி பெருங்காயத்தையும் நல்லா வறுத்துக்கோங்க. வறுத்து பவுட்ரு பண்ணி வச்சுக்கோங்க. இப்போ நல்லா அகலமான வடைச்சட்டி எடுத்துகிட்டு அதில் வந்து நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க 1/2 லிட்ரு. நாங்கள் வந்து 2 கிலோ நெல்லிக்காய் எடுத்துருக்கோங்க. அதுக்கு வந்து 1/2 லிட்ரு நல்லெண்ணெய் ஊற்றிருக்கோம். நல்லெண்ணெய் நல்லா காஞ்சதுக்கப்புறம் கடுகு போட்டு பொரிஞ்சதுக்கப்புறம் வரமிளகாயும் கருவேப்பிலையும் போட்டுக்கோங்க. அது பொரிஞ்சதுக்கப்புறம் நெல்லிக்காவை போட்டுருங்க. நெல்லிக்காவை போட்டு நல்லா வந்து கைவிடாமல் நல்லா வணக்கி விட்டுட்டே இருங்கங்க. அதுக்கப்புறம் வந்து நம்ம அரைச்சி வச்சுருக்க வெந்தயத்தையும் பெருங்காயத்தூளையும் அதையும் நல்லா போட்டு கிளறிக்கணுங்க. நல்லா வந்து கைவிடாமல் கிளறுங்க, இல்லைன்னா அடி பிடிச்சிரும். எந்த தண்ணியும் ஊற்றிடாதீங்க, எண்ணெயிலேயே வந்து ரெடி ஆகணுங்க. இப்போ பார்த்தீங்கன்னா கலர் நல்லா மாறிடுச்சு பாருங்கள். அதுக்கப்புறம் மிளகாய்த்தூள் வந்து நீங்கள் போட்டுக்கோங்க. உங்களுக்கு தேவையான அளவுக்கு போட்டுக்கோங்க. காரம் பத்தலைன்னா டேஸ்ட் பார்த்துட்டு, காரம் பத்தலைன்னா நீங்கள் உங்களுக்கு தேவையான காரம் போட்டுக்கோங்க. நாங்கள் வந்து மீடியமாக தான் போட்டிருக்கோம். மிளகாய்த்தூள் போட்டுட்டு நல்லா கைவிடாமல் கிளறிக்கோங்க. இப்போ வந்து தேவையான அளவுக்கு வந்து கல் உப்பு போட்டுக்கோங்க. உப்பும் அதே மாதிரி தான். உங்களுக்கு வந்து உப்பு அதிகமாக போட்டிங்கனாலும் அவ்வளோ சீக்கிரம் ஊறுகாய் கெட்டு போகாது. அதனால தேவையான அளவுக்கு உப்பு போட்டுக்கோங்க. மறுபடியும் டேஸ்ட் பார்த்துட்டு உப்பு பத்தலைன்னா கூட போட்டுக்கோங்கங்க. இப்போ பாருங்கள் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வந்து ஊறுகாய் நல்லா ரெடி ஆயிடுச்சு. இவ்வளோ தாங்க சின்ன நெல்லிக்காய் ஊறுகாய் செய்கிறது. எப்பயுமே வந்து நீங்கள் ஊறுகாய் செய்யும் போது நல்லெண்ணெய் ஊற்றி தாளிங்க. அப்போ தான் ஊறுகாய் வந்து அவ்வளோ சீக்கிரம் கெட்டு போகாது. அதே மாதிரி பீங்கான் இல்லை கண்ணாடி கிளாஸு இல்லை பிளாஸ்டிக் இதில் போட்டு வைங்க. சம்படத்துலலாம் போட்டு வைக்க வேணாம். நெக்ஸ்ட் இன்னொரு வீடியோவில் பார்க்கலாங்க. நானும் போயிட்டு வரேங்க.